ஒரு பக்கம் சூர்யா, இன்னொரு பக்கம் வந்து மகா. இவங்க 2 பேத்துக்கு இடையில இருக்க அந்த பிரச்சனை, அந்த ஊழல், அது இன்னமும் ஏன் தொடர்ந்துகிட்டு இருக்குன்னு நமக்கு ஒன்றும் புரியவும் இல்ல. இதில வேற என்னன்னா வந்து மகா வந்து சும்மா ஒரு போர் அடிக்குதுன்னு சண்டை போடுற மாரி தான் இப்ப இருக்கு. முதல்ல வந்து அவங்க கோவப்பட்டதுன்னு எல்லாமே நியாயம் இருந்தாலும், அதுக்கப்புறம் வந்து அவர்ட்ட கேட்காம இவங்களே வந்து இந்த அழகிய தத்தெடுத்துக்கலாம்னு சொல்ற வரைக்கும் இப்ப சம்பவங்கள் நடந்தாச்சு. இப்ப இது எல்லாத்துக்கும் இடையில இப்ப அதுக்கு அடுத்து நம்ம எதிர்பார்க்கிற ட்விஸ்ட் என்னன்னா, ஏதாச்சும் ஒரு மேஜரா அந்த கதையில ஒரு பெரிய திருப்பம் வரணுங்கிறது தான். ஒண்ணு அனாமிகாவை விட்டுட்டு பிரபா விஜய்க்குள்ளார வந்து ஒரு காதல் மலருது திருப்பி அப்படிங்கிறத காமிக்கிறதோ, இல்லை அப்படின்னா வந்து அனாமிகா முழு வில்லியாக மாறுறதோ, இது எதுவுமே இல்லை அப்படின்னா வந்து இன்னமும் வந்து இந்த அழகியுடைய அம்மா சாகவே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு ட்விஸ்ட்டை கொடுத்து அவங்க இறந்ததாக வந்து சொல்லப்பட்டது உண்மை இல்லை, அவங்க திருப்பி வந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவங்க நான் இனிமேல் இங்கே தான் இருப்பேன்னு சொல்கிறது, இல்லை அந்த விஷயம் மகாவுக்கும் சூர்யாவுக்கும் தெரிய வருது. அப்போ இப்போ என்ன பண்ணுறது, இவங்க இப்போ தான் அனாமிகாவும் விஜயும் தத்தெடுத்த அப்புறம் ஒன்றா நாங்கள் இப்போ இந்த சமயத்தை இவங்க வேறு வரங்கிறாங்களே அப்படிங்கிற மாதிரி ஏதாச்சும் புது திருப்பங்கள் கொண்டு வந்தால் ஓகே. ஏன்னா அந்த கதையில் திருப்பம் அப்படிங்கிறத கொண்டுறதுக்கு பெருசாக எந்த விஷயமும் இல்லாமல் இப்போ கதை ஒரு மாதிரி தேமையான தான் போயிட்டுருக்கு. பிரபாவோட கல்யாண ட்ராக் தான் அடுத்த பெரிய ட்ராக்காக இருக்க போகுதுங்கிறது நமக்கு தெரியுது. ஸோ அழகியுடைய அம்மாவை வச்சு ஏதாவது ட்விஸ்ட் வருமா, இல்லை அனாமிகா அழகி மேலே வெறுப்பை காமிக்க, அதே சமயத்தில் பிரபா வந்து அழகி கிட்ட கொஞ்சம் நல்லா பழக ஆரம்பிக்க விஜயுடைய மனசு கொஞ்சம் கொஞ்சமாக மாறுறது. இதை தெரிஞ்சுக்கிட்டு மொத்தமாக பிரபாவை காலி பண்ணுறதுக்கான வேலைகள் அனாமிகா இறங்குறது. சித்ரா தேவி இதில் வந்து நடுவில் குளிர்காய ட்ரை பண்ணுறது. இதை ஏற்கனவே கொடுத்துட்டு 5 லட்சத்தில் 2 லட்சத்தை மட்டும் தான் கௌதம் கொடுத்தாரு. அதை வச்சு என்னைக்கா ஒரு நாள் சிக்கி வரப்போகிற பிரச்சனைகள், இவங்க பணம் வாங்கினாங்க அப்படின்னு சொல்லிட்டு குத்தி காமிச்சு வரப்போகிற பிரச்சனைகள்னு பல விஷயங்களை எதிர்பார்க்குறோம். ஸோ இப்போதைக்கு இந்த சீரியல் எப்படி போகுதுன்னு நினைக்கிறீங்க, இந்த சீரியல் என்னென்ன விஷயங்களை எதிர்பார்க்குறீங்க நீங்கள் அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ.